தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து திமுக எம்பி கனிமொழி வாய் திறக்காதது ஏன் என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தன் மீது பாலியல் புகாரளித்த நடிகையை பாலியல் தொழிலாளியுடன் ஒப்பிட்டு சீமான் சர்ச்சை கருத்தையும் தெரிவித்தார். இந்த நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவங்களா வாய் திறந்தது எங்கே? அம்மையார் கனிமொழி இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு, பொள்ளாச்சி பாலியல் துயர கொடுமைக்கு நாடங்களும் 9வது படிக்கிற பிள்ளைய 4 வாத்தியார்கள் சேர்ந்து கற்பமாக்குனாங்களா, அதுக்கு வாய் திறந்தது? தங்கச்சி ஸ்ரீமதியுடைய படுகொலையில், அதில் அந்த கொலையில் அந்த சாவில் என்ன, அதுக்கு கருத்தென்ன? மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 8-10 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சானே, அதில் உங்கள் கருத்தென்ன? தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளை ஆசிரியர் தாளாளர்கள் துன்புறுத்துவதில் உங்கள் கருத்தென்ன தம்பி? 3 வயது குழந்தைய மயிலாடுதுறையில் ஒருத்தன் அது வன்புணர்வு செஞ்சு கண்ணு கட்டி மண்டையில் அடிபட்டு கண்ணு சிதைஞ்சு போயிருக்குது, அதில் உங்கள் கருத்தென்ன? அப்போல்லாம் வாயில் என்ன இருந்தது? ஏன்னா இங்கே யாரும் இல்லை, இங்கே முன்னாடி நிற்கிறவன் சீமான். அதனால நீங்கள் பேச வேண்டியது வருது. நடுங்குறீங்க, என்னை பார்த்து என்னை எதிர்கொள்ள முடியல. நான் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு தான் பதில்.